ஹாய்ப்பா, இன்றைக்கி வந்து ஒரு ப்ரான் கிரேவி தாங்க பண்ண போகிறேன். எப்படி சிம்பிளாக, ரொம்ப சிம்பிள் தாங்க. பார்த்துடலாம். ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு, கடுகு, கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டிருக்காங்க. நல்லா அதை பொரிஞ்ச பிறகு கட் பண்ண வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா வதக்கின பிறகு தக்காளி போட்டு வதக்குங்க. தக்காளி போட்ட பிறகு ஆஸ்யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவோம். அது நல்லா வதக்கின பிறகு க்ளீன் பண்ண இறாலும் கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பு போட்டு 2 மினிட்ஸ் மூடி வைங்க. ஏன்னா இறால வந்து தண்ணி கொஞ்சம் விடுங்க. தண்ணி விட்ட பிறகு மசாலா செய்கிறேங்க. அதுக்கு முன்னாடியே சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் தண்ணி அது வந்து ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆகிடுங்க குழம்பு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து நான் தேங்காய் பால் சேர்த்து நான் செய்கிறேங்க. உங்களுக்கு தேங்காய் பால் வேணான்னா நீங்கள் வந்து தண்ணி மட்டும் ஊற்றி அதை வந்து உங்களுக்கு குழம்பு மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் வந்து தேங்காய் பால் ஊற்றுற காரணம் ஒரே ஒரு ரீசன் தாங்க. இறால் வந்து ரொம்ப நம்ம பாடிக்கு ஈட்டுங்க. அது கொஞ்சம் குழந்தைங்களாம் சாப்பிடும் போது வயிறு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தேங்காய் பால் ஊற்றுறேன். தேங்காய் பால் ஊற்றிட்டு ரொம்ப கொதிக்க வேணாங்க. ஏன்னா இறால் வந்து ஏற்கனவே நல்லா வெந்துச்சு. நல்லா ஒரு கொதி வந்த பிறகு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கி சர்வ் பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.